ஓட்டிங் ப்ராசஸ் மூலமாக இறுதியாக இந்த டீலிமிட்டேஷன் மசோதா தோல்வியில முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுன்னு சொல்லி அடிச்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நாடாளுமன்றத்துல தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக மிகப்பெரிய தோல்வியை கண்டிருக்காங்க. பயந்து போன நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நாங்க கைது செஞ்சிருவோம்னு சொல்ற மாதிரி மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்துல நம்ம எம்பிக்கள் பேசின இந்த அனல் பறக்கும் பேச்சில பாஜக சுட்டெரிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன கனிமொழி அவர்கள், ஆராசா, சு வெங்கடேசன் உட்பட எல்லாரும் என்ன பேசியிருக்காங்க, அப்படி நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். டீலிமிட்டேஷன் மசோதா தோல்வியில முடிஞ்சிருக்கு, அதையும் தாண்டி தோல்வியில முடிய வச்சிருக்காங்க. இது தென் மாநிலங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுது. இதிலும் குறிப்பாக தமிழ்நாடு நின்று போராடி இருக்காங்க. போராட்டம் அப்படின்றத தாண்டி இந்த மசோதாவை நீங்க கொண்டு வரக்கூடாது. இது நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எங்க தென் மாநிலங்களோட மாநில உரிமைகள் பறிக்கப்படும். அதனால நீங்க கொண்டு வரக்கூடாது. அதையும் மீறி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க ஆணவத்தை நாங்க அடக்கி காட்டுவோம்னு சொல்லி நின்று போராடி இன்னைக்கு அவங்கள அடிப்பணிய வச்சிருக்கிறாங்க. எதன் மூலியமாக நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் மூலியமா தான் இது தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி எத்தனை எம்பிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, எத்தனை எம்பிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, எப்படி இது ஒரு தோல்வியில கொண்டு முடிஞ்சதுன்னு சொல்லி இந்த பதிவில் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மசோதா பத்தி நம்மளுக்கு தெரியும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு முகமூடியை போட்டு கொண்டு வந்த ஒரு 3 அடுக்கிலான ஒரு மசோதா. என்னன்னு பார்த்தோன்னா, ஒன்று தொகுதி மறுவரையறை, அடுத்ததா பார்த்தோன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அடுத்ததா நாடாளுமன்ற எம்பிகளோட எண்ணிக்கையை 543 இருந்து 880 வரையும் ஏற்றக்கூடியது. இதனாலதான் டிஆர் பாலு அவர்கள் இதை பத்தி பேசும்போது இது ஒரு 3 அடுக்கிலான ஒரு சாண்ட்விச், இது எங்களால புரிஞ்சுக்கவே முடியல, ஒண்ணு மேல ஒண்ணு சொல்லி மறைச்சு நீங்க ஏதோ ஒரு சதி திட்டம் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி டிஆர் பாலு அவர்கள் பேசியிருந்தார். இந்த தொகுதி மறுவரைவை பத்தினா என்னென்ன விளைவுகள் சொல்லி நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதை பார்த்து வந்துருங்க. அடுத்ததா இந்த எம்பிகளோட சீட்டு அதிகரிக்கிறாங்களே, இது குறித்து கனிமொழி அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இந்த மக்களவை கூடியிருக்கு, எங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட உங்களால பேச தர முடியல, இந்த எம்பிக்களால ஒரு நிமிஷம் மேல எங்களால பேச முடியல, நீங்க நேரம் தர மாட்டீங்க. ஆனா இதே சூழ்நிலையில நீங்க 880 எம்பிக்கள் கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் நீங்க ஒரு எம்பிக்கும் பேச கொடுப்பீங்க? அவங்களோட ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில இவ்வளவு குறைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் சொல்லி அவங்க எப்படி கொண்டு வருவாங்க? இந்த மாதிரி நீங்க இத்தனை எம்பிகள் அதிகரிச்சிக்கலாம்னு சொல்லி கனிமொழி அவர்கள் ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பெண்கள் இட ஒதுக்கீடு, அதாவது இந்த மொத்தமா இந்த அமித்ஷா அவர்களும் சரி, இந்த மோடி அவர்களும் சரி, மொத்தமா இதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, பெண்கள் இட ஒதுக்கீடு நாங்க கொண்டு வரோம், இதை எதிர்த்து தான் இந்த எதிர்கட்சிகள் இவ்வளவு போராடுறாங்க, பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கறத இந்த எதிர்கட்சிகளுக்கு பிடிக்கலன்ற மாதிரி பேசுறாங்க. இந்த பெண்கள் இட ஒதுக்கீடை பத்தி பார்த்தோம்னா, ஆல்ரெடி 2023லயே இந்த எதிர்கட்சிகள் உட்பட, திராவிட கட்சிகள் உட்பட எல்லா மாநிலத்திலையும் பெண்கள் இட ஒதுக்கீடு கொண்டு வரணும், இந்த 33%ன்றது அதை ஆதரிச்சு நிறைவேற்றப்படணும்னு சொல்லி இவ்வளவு எதிர்கட்சிகள் நாங்க கையெழுத்து போட்டிருக்கோம். ஆனா அதை இன்னும் நடைமுறைப்படுத்தாம இந்த 2023 சரி, இல்ல அதுக்கு அடுத்து வந்த தேர்தலும் சரி, ஏன் இப்ப வர இந்த 2026 தேர்தலை கூட நீங்க அதை நடைமுறைப்படுத்தலாமே, அப்ப நீங்க இதை பிளான் பண்ணி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்கட்சி எம்பிகள்லாம் அதுல குரல் கொடுத்திருந்தாங்க. அடுத்ததான் தேஜஸ்வி அவர்களை பத்தி பார்த்தே ஆகணும். நோஸ் கட்டு வாங்கிட்டு போயிருந்த லிட்டரலி சொல்லணும்னா தேஜஸ்வி அவர்கள் ரொம்ப புலம்புறாரு. இந்த மாதிரி பாருங்க, இந்த தமிழ்நாடு சார்பா எல்லாருமே ஒரு மொழி பிரிவினையை ஏற்படுத்துறாங்க, ஒரு தேசிய பற்றி உங்களுக்கு இருக்க மாட்டுது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இது மாதிரி சொன்னா தமிழ்நாடு ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? ஆராசா அவர்களுக்கு கோவமே வந்துச்சு. லிட்டரலா என்ன பண்ணிட்டாருன்னா, தம்பி இங்க வா, என்ன சொன்ன, எங்களுக்கு தேசிய பற்று இல்லை நீ சொல்றியா, இங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு அடிச்சு அமைச்சிருக்காரு, உட்காருன்னு சொல்லி. 1971 காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துட்டு இருக்க அந்த டைம்ல இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் லட்சக்கணக்கில் தான் நிதி கொடுத்துருந்தாங்க. ஸோ லட்சம் அப்படின்ற நிதி போயிட்டு இருக்க அந்த டைம்ல தமிழ்நாடு சார்பாக 6 கோடி நிதி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம 1999 காலகட்டத்தில் கார்கில் போர் அப்பவே மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி 3 கோடி கிட்ட நிதி கொடுத்திருந்தாங்க. இதை சொல்லி காட்டணும் இல்ல, இப்படி இந்தியாவுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும், இந்தியாவுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் திமுக தலைமையிலான அரசும் சரி, திராவிட கட்சிகள் சொல்லி தென்னிந்தியாவில இருந்து மிகப்பெரிய பங்களிப்பை நாங்க கொடுத்திருக்கோம். சோ எங்களுக்கு நீங்க தேசிய பற்றை பத்தி சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆராசா அவர்கள் தேஜஸ்விய ஏதோ பேசணும்னு பேசாத, உட்காரு அப்படின்ற மாதிரி நோஸ்கஸ் பண்ணி அமைச்சிருந்தாரு. அடுத்ததா பார்த்தனா, இந்த நம்மளோட சபாநாயகர் ஓஎம் பிர்லா அவர்கள் சிரிக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி ஒரு கருப்பு கொடியை ஏந்தி போராட்டம் பண்றதோ, இல்ல நாங்க நகலை எரிக்கிறதோ, இதெல்லாம் நாடாளுமன்றத்துல என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்ற மாதிரி நக்கலா சிரிக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லி இந்த தோல்வியிலே நம்மளால பார்க்க முடியுது. இதற்கு கனிமொழி அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. கருப்பு என்பது எங்களோட போராட்டத்தை குறிக்குது, நாங்க பின்வாங்க மாட்டோம், அவ்வளவு எளிதாக எங்க தமிழ்நாடு உரிமைகளை நாங்க விட்டு கொடுத்துட மாட்டோம்னு சொல்லி தான் இந்த கருப்பை எங்க பிரதிபலிக்குது. இந்த நாடாளுமன்றத்தில் கூட நம்ம
எம்பிக்கள் எப்படி போயிருந்தாங்கன்னா பிளாக் சட்டையில் அவ்வளோ மாசா போயிருந்தாங்க தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக. இதை பார்த்த மோடி அவர்கள் எப்படி பேசுறாருன்னா, இந்தியாவோட திஷ்டி கழிந்துச்சு நாங்கள் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை பிற்போக்குத்தனமாக பேசியிருந்தாரு. இதற்கு பதிலடி கொடுத்த கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அவங்க கருப்புன்றது உங்களோட சனாதன மூளை வந்து இங்கே தான் தெரியுது, கருப்புன்றது இந்த திஷ்டி இது மாதிரி விஷயங்கள் தான் பேசுவீங்களா, ஏன் கருப்புன்றது நீங்கள் கும்பிட்ற காளிசாமி கூட கருப்பு தானே, இது என்னோட போராட்டத்தோட எதிரொலி அப்படின்ற மாதிரி கனிமொழி ஒரு சைடு பேசியிருந்தாங்க. அடுத்ததா சு வெங்கடேசன் அவர்கள் பேசினது தான் இல்லை நம்ம ஒரு பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மசோதா சதித்திட்டமா நீங்க கொண்டு வரீங்க, இதை எதிர்த்து எங்க தமிழ்நாடு சார்பா 40 எம்பிகள் இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல் முருகன் அவர் யாரும் பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தை இணையமைச்சரா இருக்கிறார். அவர் எங்க பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு உரையாற்றி இருக்காரு. எல் முருகன், எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு சைடு சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் அவர் சொல்றாரு. ஸோ எங்களுக்கு தேர்தல் வெற்றி முக்கியம் கிடையாது, தமிழ்நாடோட வெற்றி தான் எங்களுக்கு முக்கியம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தேர்தல் டைம்ல நம்ம இவ்வளவு பெரிய ஒரு சதியை பண்ணிடலாம், கண்டுக்க மாட்டாங்க, அவங்க எல்லாமே எலெக்ஷன்ல வந்து பிஸியா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க, அப்படிலாம் நாங்கள் கிடையாது, எங்களுக்கு அரசியல்ன்றது இரண்டாவது தான், ஆனா எங்களுக்கு எது முதன்மைன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடோட சுய ஆட்சி, தமிழ்நாடோட மாநில உரிமைகள் தான் எங்களுக்கு முக்கியன்ற மாதிரி தமிழ்நாடு முதல்வர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார். ஸோ இது மாதிரி தேர்தல் வெற்றியை விட எங்களுக்கு தமிழ்நாடு வெற்றி தான் முக்கியன்ற மாதிரி சு வெங்கடேசன் அவர்கள் பேசியிருந்தாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட ஸ்பீச்சும் இதில் ஹைலைட்டு. மோடி அவர்கள் வந்து ஒரு மெஜிஷியன் போல செயல்படுறாரு, இந்தியாவோட மேப்பையும் வந்து மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறாருன்ற மாதிரி ராகுல் காந்தியும் பேசியிருந்தாரு. அடுத்ததாக பெண்கள் இடஒதுக்கீடு பற்றின ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தாரு. நீங்கள் குறிப்பிடுற இந்த இடஒதுக்கீடுல SC/STயோட பெண்களை பற்றி பேசியிருக்கீங்க, ஆனால் OBC சார்ந்த பெண்களை பற்றி நீங்கள் பேசவே இல்லை, அப்போ இஸ்லாமிய வெறுப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் பதிவு செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த மசோதா தோல்வியில் முடிய மிகப்பெரிய காரணியாக அமைஞ்சது இந்த ஓட்டிங் ப்ராசஸ் தான். ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். இந்த மக்களவையில் மொத்தமாக 489 எம்பிக்கள் வந்து பிரசன்ட் ஆகுறாங்க. அதில் மொத்தமாக பார்த்தோன்னா எத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். 278 எம்பிக்கள் வந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு வந்து 211 எம்பிக்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மசோதா நிறைவேற்றணும்னு பார்த்தோன்னா மொத்தமாக 3/2 பங்கு எம்பிக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். அப்படி பார்த்தோன்னா 489ல் ஒரு 320 கிட்டத்தட்ட 320 எம்பிக்கள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். ஆனால் 278 எம்பிக்கள் மட்டும்தான் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதனாலவே இந்த மசோதா என்பது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இந்த தோல்வியை தாங்க முடியாமல் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எப்படி எமர்ஜென்சி பீரியடில் ஸ்டாலின் அவர்களை கைது செஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை வந்து மறுபடியும் ஏற்படும் சொல்றாங்க. இதற்கெல்லாம் அஞ்சுறவங்களா தமிழ்நாடு. இந்த எமர்ஜென்சி காலகட்டத்திலேயே கருணாநிதி அவர்கள் நான் இல்லை என் பையனை அமைச்சிருக்கிறேன், என் பையன் போராடுவான்னு சொல்லி அவ்வளோ தில்லா போயிட்டு சிறைக்கு போயிட்டு வந்த நபர் தான் ஸ்டாலின் அவர்கள். அப்பவும் கூட சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாக்கே பயப்படாத ஒரு ஆளு அமித்ஷாக்கா பயப்பட போறன்ற மாதிரி தில்லா ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கைது செஞ்சிருவேன்னு சொல்லி மிரட்டுற வேலையெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டில் எடுப்படாது. ஸோ இது எல்லாமே நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த ஒரு மாசான ஸ்பீச்சை பாட்டுனே சொல்லலாம். அடுத்ததான் இந்த டைம்ல நம்ம மீண்டும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் பேசி ஆகணும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இவ்வளோ எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. எனக்கு தேர்தல் பண்ணி கூட முக்கியம் இல்லை, நான் தேர்தலில் ஜெயிக்கிறனோ இல்லையோ அது எனக்கு செகண்டு, எனக்கு தமிழ்நாடு முக்கியம்னு சொல்லி இத்தனை பேர் போய் பிரசன்ட் ஆகி உன்னோட ஆதரவை தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா எடப்பாடி அவர்கள் இன்னும் என்ன பண்ணா தேர்தல் பிரச்சாரத்திலே சுத்திட்டு இருக்காரு. இந்த மசோதாவோட ஆழம் கூட புரியாம என்ன சொல்றாருன்னா, இது வந்து நான் வரவேற்கிறேன், பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர்றது ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரி பேசுறாரு. நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தோன்னா உன்னை பிஜேபி ஆளும் மாநிலங்கள், அதாவது இந்த மணிப்பூர்ல அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்துச்சு. 2 பெண்களுக்கு அத்தனை இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நிர்வாணப்படுத்தி அவ்வளோ பெரிய பாலியல் துன்புறுத்தலை ஏற்படுத்தாங்க. அந்த கேஸ்ல உங்க மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாரு. ஸோ கண்ணுக்கு எதிராக இவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குது, இவ்வளோ பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது. குறிப்பாக பார்த்தோன்னா நார்த் சைடில் மோடி அவர்களோட நடவடிக்கை என்ன, அதுக்கு எதனா ஒரு பெருசாக ஒரு ஆக்ஷன் எடுத்தாரா, ரியாக்ஷன் எடுத்தாரா, எதுவுமே பண்ணல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ கவலை கொள்கிறாரான்னு சொல்லி அதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுலேயும் பார்த்தோன்னா OBC பெண்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி அவங்க குறிப்பிடவே இல்லை. ஸோ பாஜகவோட மிகப்பெரிய ராஜதந்திரம் வந்து இன்னைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு. இது தாங்க முடியாமல் பாஜக சங்கிங்கெல்லாம் ஒரு சைடு கதறிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு வந்து இனிப்பு கொடுத்தும் பட்டாசு வெடித்தும் சொல்லி பயங்கரமாக இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கும் கூட சரி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் இருக்கு. ஏன்னா இவ்வளோ ஸ்டாண்ட் எடுத்து தமிழ்நாடுன்றது அடங்கி போகிற ஸ்டேட்லாம் கிடையாது. எப்பவுமே நாங்கள் அலர்ட்டாக இருப்போம். தேர்தல் டைமில் கூட மதவாத கட்சிகள்
எதாலையுமே வந்து தமிழ்நாடுக்குள்ள நுழைய முடியாதுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களே நம்ம தான் சிந்திச்சு வாக்களிக்கணும். எல்லாருமே விஜய் பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்டம் கொண்டு வரும்போது திணிக்க பார்க்கும்போது விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தோன்னா டிலிமிட்டேஷன்ற வார்த்தையை 4 இடத்துல மென்ஷன் பண்ணி வெறும் அறிக்கை தான். அந்த அறிக்கையில கூட பிஜேபின்றத அவர் எங்குமே மென்ஷன் பண்ணல. இன்னைக்கு இவ்வளவு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை போய் கர்ஜிக்கிறாங்க. லிட்டரலா என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி நரித்தனமான ஒரு சட்டத்தை கொண்டு வருது, பிஜேபி நாங்கள் ஆணவத்தை அடக்குவோம்னு சொல்லி அவ்வளோ தைரியமா பேசுறாங்க. இவ்வளோ ஸ்டாண்டை விஜயால எடுக்க முடியுமா? விஜய் அவர்களால் முடியலனாலும் விஜயோட கட்சியில் இருக்க யாராவது இப்படி நாளைக்கு ஒரு பிரச்சனை அவங்க முதல்வரே ஆயிட்டாங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வரும்போது இவங்களால ஒரு மக்களவையில போயிட்டு இவ்வளவு ஸ்டாண்ட் எடுத்து பேச முடியுமான்னு சொல்லி மக்களாகிய நாம தான் சிந்திச்சு ஓட்டு போடணும். ஸோ இந்த மசோதா தோல்வியை நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இது ஒரு ஜனநாயகத்தோட வெற்றியாவே பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.